ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாட்ஸ்அப்பில் மட்டும் எத்தனை பஞ்சாயத்து வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை விட்டு போகிற மாதிரியே இல்லை, கண்டினியூவாக அதை தான் யூஸ் பண்ணினே இருக்கோம். ஆனால் இந்த கேப்பில் வாட்ஸ்அப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் இப்போ ரீசெண்டாக வேறு லெவலாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை மேக்ஸிமம் நிறைய பேர் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டே எப்படா அதெல்லாம் கொடுத்தாங்க, நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்பீங்க. அதெல்லாம் என்னன்றதை பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா வெர்ஷன் தான் அவைலபிள். அதனால முதல்ல உங்களோட வாட்ஸ்அப்பை பீட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படின்னா பிளே ஸ்டோருக்குள்ள போங்க, வாட்ஸ்அப் அப்படின்னு சர்ச் பண்ணி கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பீட்டான்னு இருக்கும். அதில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன லேட்டஸ்டான ஃபீச்சர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பீட்டா வெர்ஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நார்மலுக்கே ரோல் அவுட் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செம்மையான ட்ரிக் என்ன அப்படின்னா ஒன் டைம் ஃபோட்டோ சென்ட். நம்ம ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறோம், பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் யாருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுமோ நார்மலாக இதே மாதிரி சென்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆட் கேப்ஷன் இருக்கா, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிட்டு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபோட்டோ இந்த மாதிரி சென்ட் ஆகும். இப்போ இந்த ஃபோட்டோவை யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களால பார்க்க முடியும். ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணி பேக் வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த ஃபோட்டோவை அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கும் சேர்த்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு போட்டோ வீடியோ யாருக்காவது சென்ட் பண்றப்ப அவங்க பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகணும் அப்படின்னா டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் இல்ல டிசபியரிங் மெசேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ட்ரிக் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஃபைனலாக ரொம்ப 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 தேவைப்படுற ஒரு ஃபீச்சரை வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் 1 மணி நேரத்துக்குலாம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறவங்கலாம் இருக்காங்க. அதுலேயும் இந்த லவ் பண்ணுறவங்களுக்குலாம் இது அதிகமாக நடக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த வாய்ஸ் மெசேஜை 1 hour உட்காந்து கேட்கணுமேடா என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொறுமையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இழந்துருவோம். ஆனால் இனிமே அப்படி கேட்க அவசியம் இல்லை. உங்களோட வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்க, உள்ள எந்த வாய்ஸ் மெசேஜோ அதை ப்ளே பண்ணுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1x அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா 1.5x வரும். மறுபடியும் டச் பண்ணுறப்ப 2x வரும். உங்களுக்கு எந்த ஸ்பீடில் அந்த ஆடியோ கேட்கணுமோ அந்த மாதிரி ஸ்பீடா கேட்டுக்கலாம். பொறுமையா அந்த ஆடியோ கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்து மூணாவது வேற லெவல் ட்ரிக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அனிமேட்டட் எமோஜிஸ், இந்த மாதிரி ஃபாண்ட் சேஞ்ச் பண்றது அண்ட் கஸ்டம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே டக்குன்னு கிரியேட் பண்றது, ஷார்ட்கட் இதெல்லாம் எப்படி வாட்ஸ்அப்ல பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள். Bobble கீபோர்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது பிளே ஸ்டோர்ல இருக்கு. வேணும் அப்படின்னா லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீபோர்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அனிமேட்டட் எமோஜிஸை இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். இந்த எமோஜிஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்றப்ப நம்ம மெசஞ்சர்ல யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் நல்ல பெருசா சின்னதா அந்த மாதிரிலாம் சென்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நார்மல் ஃபாண்ட்ல அனுப்புற டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்டான ஃபாண்ட்ல அனுப்பணும் அப்படின்னா இங்க ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு மெசேஜை டைப் பண்ணோம்னா அதே ஃபாண்ட்ல நம்ம டைப் பண்ற மெசேஜ் வரும். நம்மளோட ஃப்ரெண்டுக்கு டிஃபரெண்டா ஃபாண்ட்ல வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிக்க முடியும். அவன் டே எப்படி மச்சான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளே கேட்பான். அடுத்து ஓன் ஸ்டிக்கர்ஸ் ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணலாம். இந்த கீபோர்ட்லயே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்க ஃபேஸை மட்டும் போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக்கரா கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஆப்புக்குள்ள போயிட்டு நம்மளோட போட்டோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா நம்ம தலையை மட்டும் கட் பண்ணி இதுல டெம்ப்ளேட்டா நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும்ல, அதுல ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட தலையை வந்து பிளேஸ் பண்ணிரும். ஸோ ஸ்டிக்கர் ரொம்ப சீக்கிரமா சுலபமா வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இதை தவிர நம்ம அதிகமா தேடுற நிறைய ஜிஃப் இமேஜஸ், ஸ்டோரிஸ், ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட்டா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஷார்ட்கட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாருக்காவது அட்ரஸ் சென்ட் பண்ணணும், ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்னொன்னா டைப் பண்ண தேவையில்ல. ஷார்ட்கட்ல போயிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து லோட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கீபோர்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னா கூட கேளுங்க, கண்டிப்பா பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்து வாட்ஸ்அப்ல என்ன சூப்பரான ட்ரிக் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்க பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் நீங்க தான் பாப்பீங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மறக்காம அதை பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப நாளாக நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஃபீச்சர் ஃபைனலாக கொடுத்துட்டாங்க. வாட்ஸ்அப்பில் யூஸ்வலாக ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணோம் அப்படின்னா குவாலிட்டி அடியாக மச்சான் நீ ஷேர் இட்ல அனுப்பு இல்லாட்டி டிரைவில் போட்டு விடு அப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஹை குவாலிட்டி ஃபோட்டோவை உங்களால் சென்ட் பண்ண முடியும். அது எப்படி நான் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸில் போயிட்டு கீழே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே கீழே வந்து ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். அதில் ஆட்டோ ரெக்கமெண்டட் அப்படின்னு வைக்காம பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன குவாலிட்டியில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்களோ அதே குவாலிட்டியில் ஃபோட்டோ சென்ட் ஆகும். ஸோ இனிமேல் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணால் அந்த கிளாரிட்டி ஆகும், மச்சான் தனியா அனுப்பு அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. சோ இந்த ஃபீச்சரை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைன்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அட் வாட்ஸ்அப் யாராவது இப்போ ரீசெண்டாக உன்னிப்பாக கவனிச்சிங்களா, அதோட யூஐ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம யாருக்காவது மெசேஜ் சென்ட் பண்ணாலோ இல்லை ரிசீவ் பண்ணாலோ அதோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் கார்னர்ஸாக மாற்றிட்டாங்க. நம்ம அனுப்புகிற முதல் மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஆரம் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். அண்ட் டிசப்பியரிங் மெசேஜ் யாராவது உங்களோட சாட்டில் வந்து ஆன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அண்ட் கால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த காலிங் யூஐயை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. வீடியோ காலாக மாற்றிக்கலாம், ஸ்பீக்கரில் போட்டுக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம், இல்லை வேற யாராவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி பேசுறது அப்படின்னா ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு கொடுத்து அட் அ டைம்ல கான்ஃபரன்ஸ்ல நம்ம ஆட் பண்றது அப்படினால பண்ணிக்க முடியும். எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா அதோட யூஐ இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் கவனிச்சீங்க? உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா சொல்லுங்க. எவா இந்த அப்டேட்டை வாட்ஸ்அப் கொடுத்ததுக்கு வாட்ஸ்அப்க்கு ஒரு பெரிய கும்பிடு தான் போடணும். யாராவது நம்மளை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க, நம்மளும் ஆர்ச்சீவ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும், வெளியே வந்து நிற்கும், இந்த மாதிரிலாம் கடுப்பாக இருக்கும். அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ யாராவது நீங்கள் ஆர்ச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா ஆர்ச்சீவில் தான் போய் நிற்கும். ஆனால் உங்கள் மெசேஜ் பண்ணாலும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வராது, எங்கேயும் ஷோ ஆகாது, உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் இதை எனபிள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் கீப் சார்ட்ஸ் இன் ஆர்ச்சீவ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆர்ச்சீவ் பண்ணோம் மெசேஜ் பண்ணாலும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றது காட்டாது. ஸோ நம்மளுக்கு அந்த தொல்லை பண்ணுறாங்க அப்படின்ற அதில் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அந்த ஆர்ச்சீவ்டு அப்படின்றது கடைசியில் இருந்தது. அதனால யாராவது நம்ம ஃபோனை வாங்கி வாட்ஸ்அப் நோண்டி பார்த்தாலும் அந்த ஆர்ச்சீவ்டு கடைசியில் போயெல்லாம் யாரும் மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க. இப்போ மேலவே கொடுத்துட்டாங்க. முதல்ல அதுக்குள்ளே தான் போய் பார்ப்பாங்க. நம்ம யார்கிட்ட ஆர்ச்சீவ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம பர்சனலாக ப்ரைவேட்டாக யார்ட்டாவது பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக மாட்டிக்கிடுவோம். ஸோ இதை கடைசியிலேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன கரெக்டு தானே? ஃபைனலி ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு மல்டி டிவைஸ் சப்போர்ட். ஸோ மல்டி டிவைஸ் சப்போர்ட்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வாட்ஸ்அப் இன்டர்நெட்ல கனெக்டே ஆகலனாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ சிஸ்டம்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அப் டு 4 டிவைஸ் வரையும் நம்மளால கனெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். இதுக்குனே ஒரு அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்போட வெப்சைட்ல இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி விண்டோஸ் மேக்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் அப்படியே உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்துடும். உங்களோட இன்டர்நெட் ஆஃப் பண்ணாலும் இந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர் வழியா வாட்ஸ்அப்ல மெசேஜ் சென்ட் பண்ணாலும், கால் பண்ணாலும், வீடியோ கால் பண்ணாலும், இமேஜ் சென்ட் பண்ணாலும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் வழியா கனெக்ட் ஆயிருக்கும். ஒன்ஸ் நம்மளோட போன் ஆன் பண்ணி இன்டர்நெட் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப்புக்கும் பேக்கப்பா வந்துரும். நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு ஷோ ஆகும். எங்க எந்த கம்ப்யூட்டர்ல என்ன டைமிங்ல ஆன்லைன்ல இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் இங்க இந்த லிங்க்டு டிவைஸ் அப்படின்ற இந்த இடத்துல வந்து பாத்துக்க முடியும். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான் கொடுத்திருக்காங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா இது அந்த அளவுக்கு செக்யூரா ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. முதல் விஷயம், வேற ஒரு டிவைஸ்ல உங்களோட வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டோ இல்ல ஃபிங்கர் பிரிண்டோ இல்லாம மல்டி டிவைஸ்ல கனெக்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, யாராவது கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு, ஆன்லைன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். இல்ல நீங்களும் உள்ள போய் பார்த்துக்க முடியும். அதை ஈஸியா லாக் அவுட்டும் பண்ணிக்க முடியும். அதனால ஓரளவு செக்யூர்மா தான் தெரியுது. உடனே நிறைய பேர் இந்த ஃபீச்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இது இப்போதைக்கு பீட்டா வெர்ஷன் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. அதனால தான் ஸ்டார்டிங்ல பீட்டா வெர்ஷன்ல வேணும்ன்றவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னா. ஸோ ஜாயின் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே தான் இப்போ வாட்ஸ்அப்ல ரீசெண்டா வந்த லேட்டஸ்ட் அப்டேட், டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஃபீச்சர்ஸ் என்ன வேணா சொல்லலாம். கண்டிப்பா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதான் இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு இப்போ வர நிறைய பேருக்கே தெரியாது. அதனால மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்ததுல எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மல்டி டிவைஸ், ஆடியோ ஸ்பீட் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். டாடா, பை பை, பார்க்கலாம்பா, வணக்கம்.